ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரோனிக்ஸோட தண்டர்ன்ற இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம், ஏர்பட்ஸும் போட்டிருப்போம். அண்ட் இது கொஞ்சம் யூனிக்கான டிசைன்லேயும் ஃபிட்டிங்ஸ் வைஸும் நல்லாவும் வந்து சூப்பராக வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, நம்ம ஜெப்ரோனிக்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ண இந்த தண்டர்ன்ற ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணி வந்து 3 டேஸ்லேயே வந்து நமக்கு ரீச் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் நான் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா 750க்கு வந்து, அதாவது 749க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799 வந்து விற்றுட்ருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு வரப்போ இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் இருக்குது கரெக்டான ஒரு ஃபிட்டிங்ஸ் இருக்கும். 60 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் இருக்குது சொல்கிறாங்க. கேம் மோடு இருக்குது அண்ட் டெவல் பேரிங்கும் இதில் இருக்குது. இதில் வந்து ஏஎன்சி கிடையாது, பட் ஆனால் இஎன்சி இருக்குது. அண்டு ஆக்ஸ் கேபிளும் வந்து யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்க முடியும். மைக்ரோ யூஎஸ்டி யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்க முடியும். வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுளாக வந்து நமக்கு ஏர் வந்து ஃபிட் ஆகும். அண்ட் காலிங் ஃபங்க்ஷனுமே நல்லாவே இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ஃப்ளோரசன் க்ரீனும் ஒரு கிரேஷான கலர்லேயும் இருக்கிற மாதிரி இந்த கலர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அன்பாக்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணோடனே பட்ஸை வந்து கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து இது கூட வந்து ஆக்ஸ் கேபிள் அண்ட் சார்ஜிங் கேபிள், சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருவாங்க. வாரண்ட்டி அந்த மேனுவல் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு ஸ்லீப்பில் கொடுத்துருவாங்க. ஜெப்ரோனிக்ஸ் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். அது மாதிரி கொடுத்து ஈஸியாக வந்து பேக்கிங்கும் முடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம இதோட மியூசிக் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹை வால்யூமில் வந்து கேட்க முடியுது. அண்ட் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது இதில் ஆன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஃபுல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட்டில் எதுவுமே கிடையாது. லெஃப்ட்டில் வந்து நடு பட்டன் இருக்கிறது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆகிடும். அண்டு ப்ளே, பாஸு, நெக்ஸ்ட் சாங்கு அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். அண்டு அந்த பவர் பட்டன் இருக்குல்லையா, அது 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கேம் மோடு அண்ட் நார்மல் மோடு ரெண்டுமே வந்து இதாகிடும். டியூவல் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரே டைமில் 2 டிவைஸ் வந்து பேர் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டமும் அண்டு ஃபோனையும் வந்து பேர் பண்ணிக்க முடியும். இது வந்து எல்லா சைஸில் இருக்கிற, அதாவது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்டு சவுண்ட் குவாலிட்டி வைஸ் இது பக்காவாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நாய்ஸுமே வந்து வெளியே இருந்து கேட்கல. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய லவுட்னஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஸ்பீக்கர் ரிச்சாகவும் இருக்குது. அண்ட் வெளியே இருந்து கேட்டிங்கன்னா லைட்டாக நமக்கு கேட்கும் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது. பட்டு உள்ளே நமக்கு ஃபீல் பண்ணுறப்ப வந்து அந்தளவுக்கு எதுவும் ஃபீல் ஆகாது. நல்லாவே வந்து மியூசிக் டீப்பாக இருக்குது. அண்ட் பேஸுமே வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணால் எந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கோ அதே சேம் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயும் இருக்குது. இன்னும் காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து ஜெப்ரோனிக்ஸில் வாங்கினா இன்னும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இதுக்கே இந்தளவுக்கு வந்து அவங்க பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இதோட மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ஆடியோ குவாலிட்டி இருக்குது. அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் -40 dBலேருந்து +1 dB வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. மைக்ரோஃபோன் இன்டெப் செஞ்சு பார்த்திங்கன்னா 1.2K வந்து டெப்தன்ஸ் இருக்குது. அண்டு சாஃப்டாகவும் இருக்கும். அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு அங்கே ஏர் கப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸான ஒரு இது கொடுத்துருக்காங்க ஃபோமு. அண்ட் அட்ஜஸ்டபுள் தான். இது ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இதோட கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் -113 dBலேருந்து +3 dB வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டி கனெக்ஷனாக இருக்குது சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எஃப்எம்மும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ எஸ்டி போட்டும் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபோன் எடுத்திருந்தால் தான் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ இது ஒரு வாக்கிங் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கோ கொஞ்சம் ஈஸியான ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா ஃபோனையும் கையில் எடுத்துகிட்டு போகணும் அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ மெமரி கார்டில் பாட்டை ஏற்றிட்டு டேரெக்டாக வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லைன்றப்ப ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி வந்து பழக்கமாகிடுச்சு அப்படின்றவங்க அதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்க முடியும். ஆக்ஸ் கேபிள் இன்புட் பொறுத்த வரைக்கும் 3.5 இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்து இதுவும் வந்து கவர் பண்ணும். எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் கண்டிப்பாக வந்து நல்ல மியூசிக் கேட்க முடியும். பாஸ் பண்ணு, ப்ளே பண்ணு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன். ஜெப்ரோனிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல இருந்து பேசுறேன்டா. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுடா. ஆடியோலாம் மைக்ல லவுடா கேக்குதா? அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.